சாமி, எந்த ஒரு தடைகளும் பிரச்சனைகளும் வராம என் அம்மா இடத்துல நானே இந்த நடனத்தை ஆடுற மாதிரி, அதுக்கு என் அப்பா சம்மதிக்கிற மாதிரி நீதான் உதவி செய்யணும். கடவுளே, என் மருமகளோட நாட்டிய நிகழ்ச்சிய எந்த ஒரு தடையும் இல்லாம நீதான் நல்லபடியா நடத்தணும். எக்ஸ்கியூஸ் மீ, வணக்கங்க. ஒரு ரூம் கிடைக்குமா? அபிஷேகம் பண்ற டைம் இல்லங்க, ரூம் எதுவும் காலி இல்ல. மேடம், நாங்க இங்க வந்ததே பரதநாட்டியத்துக்காக. ஓ அப்படியா? ஒரு ரூம் இருக்குங்க, அதை எடுத்துக்கோங்க. ஓகே. உங்க பேரு? ககனுங்க. இங்க சைன் பண்ணுங்க. இந்தாங்க ரூம் கீஸ். தேங்க்ஸ்ங்க. இந்த பக்கம் தானங்க? ஆமா, அந்த வழியாதான். ஆமா, இந்தாங்கம்மா. ரூம் எடுத்திருக்கேம்மா, நீங்க போங்க, நான் வந்துடுறேன். சரிடா. வாமா போலாம். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. என் கூடவே நின்னு எனக்குள்ள நீங்க தைரியத்தை வளர்க்குறீங்க. நீ என்னோட மருமகமா, உனக்கு மாமியாரா இல்லம்மா, உனக்கு தாயா நிழலா நான் இருப்பேன். இன்னைக்கு நீ ஆட போற இந்த நாட்டியம் உன் அம்மா சோபா சந்திராக்கு பதிலா பண்ண போற. அந்த இடம் எப்பவும் உனக்கு தான் சொந்தன்ற மாதிரி உன்னோட இந்த நாட்டியம் இருக்கணும். சரிங்க அத்தை. சரி வாமா, வந்து ரெடியாக. மரியாதையா நீங்க இருந்து போயிடு. போக மாட்டேன்பா. நான் தான் இந்த நடனத்தை ஆட போறேன். அம்மாவோட வாரிசா, உங்க ரத்தத்துல பிறந்த உங்களோட மகளா, அது என்னோட உரிமை. உரிமைய பத்தி, அதிகாரத்தை பத்தி, வாரிச பத்தி எல்லாம் நீ பேசக்கூடாது. அப்பா சொன்ன வார்த்தைக்கு மரியாதை இல்ல. என் மேல உனக்கு கொஞ்சம் கூட மதிப்பே இல்ல. என்னோட கோபம் அதிகமாகறதுக்கு முன்னாடியே நீ இங்க இருந்து வெளியே போயிடு. அப்பா, அது இல்லப்பா. போன்னு சொன்னா புரியாதா உனக்கு? நான் சொன்னது காதுல விழலையா? இப்ப போறியா இல்லையா? நீ இப்படி சொன்னா கேட்க மாட்ட. ஒண்ணு. அப்பா, அப்பா. அப்பா, நான் சொல்றத கேளுங்க. அப்பா, அப்பா. உள்ள போ. அப்பா, அப்பா கதவு திறங்க. அப்பா கதவு திறங்கப்பா. அப்பா, அப்பா கதவு திறங்க. என் அம்மாவோட ஆசையை நான் நிறைவேற்றணும்ப்பா. அப்பா ப்ளீஸ் பா, கதவு திறங்க. அப்பா ப்ளீஸ். அப்பா. நான் நினைச்சதை செய்யதான் போறேன். நக்ஷத்ராவை எப்படியாவது நடனம் ஆட வைக்கதான் போறேன். அந்த பூமிய இங்க எப்படி கொண்டு வர்றது? அவளை எப்படி வர வைக்கிறது? இவ மேல என் பொண்ணு அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கா. இவ நடனமாட போறாளோ இல்ல அவளை அசிங்கப்படுத்த போறாளோ, பொறுத்திருந்து பாப்போம். பூமி, பூமி, ககன், பூமி எங்க போயிட்டாடா? எனக்கு எப்படிமா தெரியும்? நானும் உங்க கூட தானமா வந்தேன்.
ஒருவேளை லேட் ஆயிடும்னு அவளே ஸ்டேஜ் கிட்ட போயிட்டாலோ என்னமோ. வாங்க போய் சரி பார்க்கலாம். வா போய் பார்க்கலாம். யாராவது கதவை திறங்கல, கதவை திறங்க. பூமி, பூமி. பூமி, பூமி. பூமி, பூமி. மாமா, மாமா, நான் இங்க இருக்கேன். ஏய். பூமி, மாமா, என்ன இது? நம்ம பொண்ணு சிரிக்கிறா. ஏதோ பெரிய பிளான் போட்டிருப்பா போல. நான் தான் முன்னாடியே சொன்னேன்லம்மா, ஜாக்கிரதையா இருக்கணும்னு. இந்த அக்னி சட்டி கீழே விழுந்தா அதே கெடுதல். சரியான நேரத்துக்கு இந்த பொண்ணு வந்து அதை பிடிச்சது நல்லதா போயிடுச்சு. இல்லைன்னா எவ்வளவு பெரிய அபசகுனமா இருந்திருக்கும். நில்லு, நீ எதுக்காக இங்க வந்த? மரியாதையா நக்ஷத்ரா கிட்ட இந்த ஜோதியை நீ கொடுத்துடு. சரியான நேரத்துக்கு வந்து இந்த ஜோதியை பிடிச்சு எந்த ஒரு அபசகனமும் நடக்காம பண்ணிட்ட. அம்மா பூமி, உங்க அப்பா நீ இறந்து போயிட்டு தான் சொன்னாரு. நான் உயிரோட தான் இருக்கேன். அதுக்கு நான் தான் சாட்சி. நீங்க பூமி இறந்து போயிட்டு தான் சொன்னீங்க. அப்ப சொன்னதெல்லாம் பொய்யா? அப்பாவுக்கு பிடிக்காத வேலை ஏதாவது பண்ணிருப்பாங்க. அதை வெளியே சொல்ல முடியாம இப்படி சொல்லியிருக்காரு.